கமர்ஷியல் சினிமாக்கு எப்பயுமே ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க. எல்லாருமே கமர்ஷியல் சினிமாவை கொண்டாடின காலம் அப்படின்னா அந்த 2003 இருந்து 2008 வரைக்கும் சொல்லலாம். காதல் ஹீரோவா இருந்த எல்லாருமே ஆக்ஷன் அவதாரம் எடுத்தது எல்லாமே இந்த டைம்ல தான். நம்ம விஜய், சூர்யா உட்பட இன்னைக்கு இவ்வளவு ஃபிளாப்ஸ் கொடுத்துட்டு இருக்க விக்ரம் அவரே அந்த டைம்ல கமர்ஷியல் சினிமா கொடுத்து பயங்கர பீக்ல இருந்த காலம். ஆனா அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அஜித், மாதவன், விஷால், கார்த்தி, மம்முட்டின்னு சொல்லி பயங்கரமான ஸ்டார்ஸை வச்சு பயங்கரமா ஹிட் கொடுத்து அதுக்கப்புறமா அடி வாங்கி சரிச்ச நம்ம அண்ணன் லிங்குசாமி பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இவரோட திரைப்படங்களை பத்தி அலசி ஆராய போறோம். இந்த ரைஸ் அண்ட் ஃபால் அப்படின்ற சீரிஸ்ல சும்மா மேலோட்டமா மட்டும் சொல்லாம ரொம்ப ஹானஸ்டாவும் டீடைலாவும் உங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை நான் அந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க ஒரு சினிமா ஃபேன்ஸ் அப்படின்னா அந்த சேனல் உங்களுக்கு கண்டிப்பா என்டர்டைன் பண்ணும். ஸோ மறக்காம இப்பவே கீழே இருக்க ஃபாலோ பட்டனை தட்டி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி நம்ம ஃபேன்ஸ் கம்யூனிட்டியில் இணைஞ்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். வருஷம் 2001 இந்த இயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா லிங்குசாமி அவரோட முதல் படத்தை கொடுக்குறாரு. அந்த படம் தான் ஆனந்தம். இந்த படத்தை நம்ம கேடிவியில் போட்டு நிறைய வாட்டி பார்த்துருப்போம். அப்போ பயங்கர ப்ரொடியூசராக இருந்த ஆர்பி சௌத்ரி அவரோட ஃபர்ஸ்ட் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அது ஃபர்ஸ்ட் படம்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு அவர் யோசிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஒரு படம் பார்க்க போயிருக்காரு உட்லாண்ட் தியேட்டரில். அந்த படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த படம் மாதிரி ஒரு படம் எடுக்கலாம்னு சொல்லி இவர் லைஃப்ல நடந்த விஷயங்களை வச்சு மட்டுமே குடும்ப டிராமாவா எடுத்த படம் தான் இந்த ஆனந்தம் மூவி. இதெல்லாம் தாண்டி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி இந்த படம் 100 நாள் 150 நாளுக்கு மேலே செம்ம ஹிட் ஆச்சுங்க. அந்த டைம்ல அப்படி இருக்கும் இந்த படம். இப்போ படம் செம்மையா பார்க்கலாம். இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட ரெண்டாவது படம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நம்ம மேடி அண்ணாரும் பயங்கரமான ஹிட்ல இருந்தாப்ல. அதனால அவருக்கு ஏதாவது ஒரு கதை சொல்லி பிக்கப் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லி நம்ம லிங்குசாமி என்ன பண்ணிருக்காரு, ரன் படத்தோட கதையை எழுதிட்டு நம்ம மாதவன் அவர்கிட்ட சொல்லணும்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேட்டிருந்திருக்காரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கதையை முழுசா தான் சொல்லுவேன், 2.5 மணி நேரம் எனக்கு வேணும் நம்ம லிங்குசாமி சொல்ல. நம்ம மாதவன் என்ன சொல்லியிருக்காரு, 2.5 மணி நேரமா 2.5 மணி நேரம்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்ல. இல்லை சார் நான் 2.5 மணி நேரம் தான் சொல்லுவேன், இவர் அடம்பிடிச்சு அந்த கதையை சொல்லுவேன் அப்படின்னு சொன்னனால மாதவன் வந்து பார்த்தீங்கன்னா கோவத்தில் ஃபோனை கட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அவரே வீட்டுக்கு கூப்பிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது நம்ம மாதவன் சார் வெளியே கிளம்பிட்டு இருக்கும்போது இந்த கேப்ல வெறும் ஒரு 1 ஹவர் போதுமா, 1 ஹவர்ல கதை சொல்லிருக்காங்க. சொல்லும்போது சரி ஓகே நம்ம இன்டர்வல் வரை கதை சொல்லுவோம், நம்ம இன்டர்வல் வரை கதை சொன்னாலே அவருக்கு பிடிச்சிருன்னு சொல்லி இன்டர்வல்ல அந்த செட்டர் சீனை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு மாதவன் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்து ஆக்ஷன்ல இறங்குவார் பாருங்க. சாக்லேட் பாயா இருந்த ஒருத்தர் ஆக்ஷன் பாயா. அந்த ஒரு காட்சியை சொன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாதவன் சாருக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு. அவரே ஒரு இடத்துல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா லிங்குசாமி மாதிரி ஒரு கதை சொல்ற ஆளை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. பிகாஸ் அவர் சொல்ற கதையை அந்த இடத்துல அப்படியே இமேஜின் பண்ற ரேஞ்சுக்கு இருக்கும்னு அவரும் சொல்ல. தென் மீரா ஜாஸ்மின் மாதவனை வச்சு லவ் ஸ்டோரி அப்படியே மெல்ல மெல்ல ஆக்ஷனா கமர்ஷியலா வளர்ந்த படம் தான் இந்த ரன் மூவி. இந்த படம் இப்போ போட்டாலும் செம்மையா இருக்குங்க, ஸ்டில் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். எல்லா டேரக்டருக்குமே ரெண்டாவது படம்ன்றது முக்கியமான படம். அந்த படம் சரிஞ்சிச்சுன்னா அவங்களோட லைஃபே இல்லைன்னு அர்த்தம். லைக் மெட்ராஸ், கைதி மாதிரி பல டேரக்டரோட பல முக்கியமான படங்கள் ரெண்டாவது படமாக தான் இருந்திருக்கும். அந்த மாதிரி இந்த ரன் படம் இவருக்கு சொல்லி வச்ச மாதிரி பயங்கரமான ஹிட் அடிச்சு 100 நாளைக்கு மேலே செம ஹிட்டா ஓடின படம். இந்த படத்தில் மெயினாக விவேக் சாரோட காமெடி பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அமைஞ்சிச்சு. இதுக்கப்புறம் தான் 2005 நம்ம மம்முட்டி சாரை வச்சு பண்ணிட்டாங்களே, அதுக்கப்புறம் மாதவன் சாரை வச்சு பண்ணிட்டாங்களே, இதுக்கப்புறம் ஒரு பெரிய ஸ்டாரை வச்சு பண்ணணும்னு நினைச்சு பண்ண படம் தான் ஜி. இந்த படத்தில் தலை அஜித் அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா காசு பண்ணியிருந்தாங்க. அஜித் அட்டகாசம் மாதிரி ஒரு படத்தை கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான பீக்ல இருந்த காலம். வில்லன் அட்டகாசம் மாதிரி பல படம் அவருக்கு வந்துருச்சு. அந்த டைம்ல ஜீன்ற படம் வந்து அவருக்கு லிங்குசாமி வர எடுக்காரா. ஸோ கண்டிப்பா ஏதாவது ஒரு லவ் மூவி கலந்து ஏதாவது ஒரு ஆக்ஷன் கமர்ஷியல்னு பயங்கரமா இருக்கும். ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது தான் அவங்க மூஞ்சில சாணியை கொண்டு அடிச்ச மாதிரி இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபிளாப் ஆயிடுச்சு, அட்டர் ஃபிளாப் ஆயிடுச்சு. பல பேருக்கு இப்படி ஒரு படம் வந்ததே தெரியாது, ஜீன் ஒரு படம் இருக்கா அப்படின்னு. இதை எந்த டிவி வாங்கினாங்க கூட தெரியாது. பிகாஸ் அந்த டிவி இந்த படத்தை போடவும் மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் அந்த படம் எடுத்தது வந்து லிங்குசாமிக்கு ஏன் தெரியல, அஜித் சாருக்கு ஏன் தெரியல மாதிரி தான் இந்த படத்தில் முதல் ப்ரொடியூசர் தான் இந்த படத்தை எடுக்க சொல்லி வற்புறுத்திருக்காரு நம்ம லிங்குசாமி அவர்கிட்ட. அதாவது நம்ம தலை அஜித்தே இந்த கதையை சொல்லும்போது எனக்குலாம் செட் ஆகாது, இந்த கதை பிடிக்கல, நம்ம அஜித்தே வேணான் டாப்ல. ஆனால் எப்படியாவது அஜித் சாரை கன்வின்ஸ் பண்ணி அஜித் சாரை வச்சு பயங்கரமா படம் எடுக்கணும்னு சொல்லி அந்த ப்ரொடியூசர் என்ன பண்ணிக்கிறாருன்னா மண்டே கழுவி இவர் அமுச்சு விட்டுருக்காரு. இவர் வேற வழி இல்லாமல் எடுப்போன்னு எடுத்திருந்திருக்காரு. இவர் வந்து படத்தை எப்படி எடுத்து போட்டு வெளியில வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது ஜி படம் தான் எனக்கு வந்து ஒஸ்டான அனுபவம். இந்த படத்தை நான் நினைச்ச மாதிரி என்னை எடுக்கவே விடல. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சித்தார்த் மாதிரி ஒரு ஆளு, ஒரு சின்ன பையனா பரத் இவங்கள மாதிரி ஒரு ஆளை தான் ஹீரோ வச்சு எடுக்கணும்னு நினைச்சேன். பிகாஸ் இந்த படம் ஒரு பொலிட்டிக்கல் படம், ஒரு ஸ்டூடெண்ட் எலெக்ஷன்ல நின்னா என்னெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரியான படம். ஆனால் இந்த படத்தில் அஜித் மாதிரி அவர்கள் வந்து நடிச்சனால இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா அது சரியாக கொண்டு போக முடியல அப்படி சொல்லி லிங்குசாமி அவர் சொல்லியிருந்தாரு. பிகாஸ் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட வில்லன் அட்டகாசம் மாதிரி அந்த டைமில் பண்ணிட்டு இருந்த டைமில் அவருக்கு என்ன மாதிரி படம் வேணுமோ, அதாவது கிரீடம் படம் இந்த மாதிரி படத்தை பண்ணியிருந்தாலே அவருக்கு சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்டாக இருந்திருக்கும். இது தேவையில்லாத ஆணி மாதிரி இந்த ஜி படத்தில் வந்து நம்ம அஜித், ரிஷா இவங்க எல்லாருமே நடிக்க வச்சு நம்ம வெங்கட் பிரபு கூட இந்த படத்தில் தான் இருப்பாரு. இந்த படத்தோட ஷாக்கிங் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரி இருக்கார் பாருங்க. சூரி இந்த படத்தில் அடியாளா வந்திருப்பாருங்க 2-3 சீனில் பார்த்து நானே மிரண்டேன் சூர்யாடா அப்படின்ட்டு. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் எல்லா தேட்டருக்கும் வருது, சரியான ஓப்பனிங். பட் இந்த படத்தை பார்த்துட்டு எல்லாம் செத்துட்டாங்க, என்னடா இது அப்படின்ற மாதிரி ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகி சில பல தேட்டர்காரங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா லிங்குசாமி மேலே சமகாண்ட் ஆயிட்டார். இவர் எப்படி அஜித்தை வச்சு இப்படி ஒரு படம் கொடுத்தாருன்னு. இதுதான் இவரோட ஃபர்ஸ்ட் ஃபால். இதுக்கப்புறம் எப்படியா ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லி அதே டைம்ல என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா நான் சண்டைக்கோழி படம் எடுக்கிறேன் அப்படி சொல்லி அதே 2005 வந்து பார்த்தீங்கன்னா சண்டைக்கோழி படத்தை மறுபடியும் வேகமாக எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காப்ல. இந்த டைம்ல ஒரு பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவகாசியும் ஜி படமும் ஒரே வருஷம் தான் வந்திருக்கு 2005 தான். ஆனால் சிவகாசியில் வெங்கட் பிரபு இருப்பாரு, ஜிலையும் வெங்கட் பிரபு இருப்பாரு. ஆனால் சிவகாசி படம் வந்து பார்த்தீங்கன்னா செம ஹிட் ஆச்சு. அதுவும் பேரரசு அவரோட ரெண்டாவது படம் வாங்கி ஹிட் ஆச்சு. ஆனால் ஜி படம் ஊத்திக்கிச்சு. ரெண்டுலேயுமே ஒரு சிமிலாரிட்டி இருக்கு. என்னன்னு தெரியுமா, ரெண்டுலேயுமே பொலிட்டிக்கல்
பொலிட்டிக்கல், அதாவது முழுக்க முழுக்க பொலிட்டிக்கல் மூவி கிடையாது, பட் பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்ட காட்சிகள், பொலிட்டிக்கல் ட்ராமான்ற மாதிரி 2 படங்களுமே இருக்கும். 2 படங்களுமே லவ் காமெடி எல்லாமே இருக்கும். பட் சிவகாசி வந்து அந்த டைமில் செம ஹிட் ஆச்சு. சிவகாசி படம் வந்து பார்க்குறதுக்கு அந்த டைம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அருந்த பழைய ஒரு படமாக தாங்க தெரியுது. சரி, அதுக்கப்புறம் வாங்க சண்டைக்கோழிக்கு போவோம். அதே வருஷம் சண்டைக்கோழி படத்தை ஆரவாரமாக எடுக்கிறேன்னு சொல்லி முத என்ன பண்ணியிருக்காருன்னா விஜய் விட்டு தான் அந்த கதையை சொல்லியிருக்காரு. விஜய் எதுக்கு இந்த படத்தை ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னா இதில் கொஞ்சம் சாதி சாயல்லாம் இருக்குது, அதனால இந்த மாதிரி படங்கள்லாம் நடிக்க வேணான்ற மாதிரி விஜய் அண்ணா நினைச்சிருந்திருக்காப்ல. பிகாஸ் அதனால தான் அந்த ஒரு பாட்டு கூட வச்சிருப்பாங்க பாருங்களேன், முண்டாசு சூரியனே, அந்த பாட்டு இந்த ஒரு காரணத்துக்காக தான் விஜய் இந்த படத்தை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் சூர்யா வச்சு ட்ரை பண்ணியிருக்காரு. சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. என்னடா அது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் விஷால் அந்த டைமில் வளர்ந்து வந்துட்டு இருந்தாரு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த செல்லமே எல்லாமே நல்லா ஹிட் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த டைமில் அவரை ஒரு முழுக்க ஆக்ஷன் ஹீரோவா இந்த படம் மாற்றி விட்டுருச்சுங்க. இந்த படத்தில் நானும் மதுரக்காரன் தான்டான்னு இவர் கத்தும்போது நான் உண்மையிலே ஒரு மதுரக்காரன்லாம் நினச்சிட்டு இருந்தேன் வளர்ற வரைக்கும். அப்புறம் தான் தெரிஞ்சு விஷாலனே ஆந்திராக்காரர் அப்படின்னு. அந்த ரேஞ்சில் இந்த படத்தில் ராஜ்கிரண் இவர்னு சொல்லி ஒரு பட்டாளமே பயங்கரமாக எடுத்து வச்சு 100 நாளைக்கு மேலே ஓடி பயங்கரமான ஒரு வெற்றி படமாக அந்த படம் வந்து அவரோட கெரியரில் அமைஞ்சிச்சு. இதுக்கப்புறம் பல பேர் பாராட்டு லிங்குசாமின்ட்டு இப்படி ஒரு சூப்பர் ஹிட் படம் எடுத்துட்டு தலைவன் எங்க அப்ஸ்கண்ட் ஆனானே தெரியல. 2006 படம் வரல, 7 படம் வரல, 2 வருஷமா படம் இவருக்கும் வரல. அதே டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா மஜா படத்துக்கு அப்புறமா விக்ரம் அவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா படமே வரல. அன்னியன் செம ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் மஜா ஒரு ஃபிளாப். அதுக்கப்புறமா பீமான் ஒரு படம் எடுக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம விக்ரம் சார் 2 வருஷம் டைம் எடுத்துக்கிட்டாங்க. இவர் 2 வருஷம் டைம் எடுக்க, இவர் 2 வருஷம் டைம் எடுக்க, இந்த படத்தை பயங்கரமா ஏதோ செதுக்க போறாங்க பண்ண போறாங்கன்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் லுக்ல அந்த விக்ரம் சார் உடம்பேத்தி பனியனோட நிக்கிற அந்த போட்டோலாம் ரிலீஸ் பண்ணி பீமான் போட்டு லிங்குசாமியோட கமர்ஷியல் படம்னு சொல்லி ரொம்ப ஹைப் ஏத்தி விட்டாங்க இந்த பீமா படத்தை. இந்த படத்துலயும் அதே திரிஷாவை தான் காஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா திரிஷா ஒரு பாட்டில் செம்மையா இருப்பாங்க. படம் சரியா சொல்லி வச்ச மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 2008 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுதுங்க. அந்த வருஷம் பொங்கல் வந்து பாத்தீங்கன்னா எவன் கண்ணு பட்டுச்சுன்னு தெரியலங்க, எல்லாருக்குமே ஃபிளாப். பீமா படம் லிங்குசாமி எடுத்தாரு, அவருக்கும் ஃபிளாப். தருண் கோபி காலை எடுத்தாரு, சிம்பு வச்சு, அது இருக்கிறதே ஃபிளாப். பேரரசு பழனி எடுத்தாரு, அது நம்ம பரத்தை சோழியவே முடிச்சு விட்டுருச்சுங்க. இந்த மாதிரி அதுக்கப்புறமா நம்ம சீமானண்ணன் இருக்காரு பாருங்க, சீமானண்ணன் அவர் நம்ம மாதவன் வச்சு வாழ்த்துக்கள் எடுத்தாரு. அந்த படத்துக்கு வாழ்த்து சொல்றது கூட ஒருத்தங்க கூட இல்லை. வந்து பாத்தீங்கன்னா அந்த பொங்கலே நாசமான மாதிரி தான். அந்த படத்துல வந்து உருப்படியா இருக்கிற படம் என்னன்னு பாத்தீங்கன்னா பீமா தான். பிகாஸ் பீமா ஒரு நல்ல கமர்ஷியல் மூவி, எல்லாமே நல்லா தான் இருக்கும். விக்ரம் சாரோட ஆக்டிங்கா இருக்கட்டும், ஸ்டோரி எல்லாமே ஓரளவு நல்லா இருக்கும். அந்த பிரகாஷ்ராஜ் கேரக்டர் மாத்திட்டு இந்த காலா படத்துல ஒரு வில்லன் இருப்பாரு பாருங்க, அவரை போடலான்னு இவர் நினைச்சிருந்திருக்காரா, அவரை போட்டிருந்தா படம் ஒர்க் அவுட் ஆயிருந்திருக்காரு நினைச்சிருந்திருக்காரா, அப்பெல்லாம் கிடையாதுங்க. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரகாஷ்ராஜ் சாரோட ஆக்டிங் தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க 2 பேரோட பாண்ட் எல்லாமே சூப்பரா நல்லா காட்டியிருந்தாங்க. நம்ம த்ரிஷாவோட ஆக்டிங்கா இருக்கட்டும், படம் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சுன்ற ரேஞ்சில் தான் இருந்துச்சு. அடுத்து ஒரு படம் ஒரு 10 நிமிஷம் நடக்கும்ன்றக்குள்ள படத்தை முடிச்சிற மாதிரி கிளைமேக்ஸ்ல சடனா எல்லாரையுமே கொண்டு போட்டாங்க, மாறி சுட்டுக்கிட்டாங்கன்ற மாதிரி மாறி எல்லாம் சுட்டுக்கிட்டு சாவுற மாதிரி. இந்த படத்தை பொங்கல் அன்னைக்கு இப்படியாடா நீ சோக கதையை காட்டுவ அப்படின்ற மாதிரி ஒரு படத்தை எனக்கு தேவை எடுத்து முடிக்கணுன்ற மாதிரி முடிச்சு இந்த படத்தை சோழியை முடிச்சு விட்டாரு. இப்போ கூட ஒன்றும் இல்லை, அந்த அஞ்சான ரீ ரிலீஸ் பண்ணதுக்கு இந்த பீமாவை ரீ எடிட் பண்ணி ஏதாவது ஒரு கிளைமேக்ஸ் மாற்றி ரிலீஸ் பண்ணியிருந்தா கூட நல்லா ஓடி இருக்கும். ஐடியா இல்லாத மனுஷன். இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தலைவன் ஒரு வருஷம் 2009 ஆளை காணும். என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா திருப்பதி பிரதர்ஸ் அப்படின்னு இவரோட அண்ணனோட ஒரு ப்ரொடியூசர் தான் எடுக்கிறாரு. ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஓப்பன் பண்ணுறாரு. இதோட மெயின் ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவரோட அண்ணன் நம்ம சுபாஷ் சந்திர போஸ் தான். ஆனால் இந்த டைமில் கம்பெனி ஓப்பன் பண்ணலங்க. இந்த டைமில் அவர் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இவர் கம்பெனி எப்போ ஓப்பன் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா 2007 நம்ம தீபாவளி ஜெயம் ரவி படம் இருக்கும் பாருங்க, இந்த படம் தான் இவங்க ப்ரொடியூஸ் பண்ண மொத படமே சரியான ஹிட். அதுக்கப்புறம் அந்த 2009 எங்கே போனாருன்னு கேட்டேன் பாருங்க, அந்த டைம் தான் நம்ம பட்டாளம் படம் எடுத்தாங்க. பட்டாளம் படமும் ஓரளவு நல்லாவே அவருக்கு போச்சு, நல்ல படம் பேரையும் குடிச்சு. அதுக்கப்புறமா 2010 தான் நம்ம கார்த்தி தமனா வச்சு பையா படம் எடுத்தாரு. இந்த படத்தை அவரே ப்ரொடியூஸ் பண்ணி அவரே எடுக்கிறாரு. இது இவரோட 6வது படம். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லவ் ஸ்டோரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த படத்தில் மேலோட்டமாக கதைன்றது அவ்வளோ பெருசாக இருக்கவே இருக்காதுங்க. ஆனால் படத்தில் ஒவ்வொரு காட்சியுமே அவ்வளோ அற்புதமாக செம்மையா பண்ணியிருப்பாப்ல லிங்குசாமி. அந்த டைமே கார்த்தி தமனாவோட ஜோடி இந்த சிறுத்தை பல படங்களில் ஒரே மாதிரி வந்தனால அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்கலாம் நான் சின்ன வயசில் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அந்த மாதிரி அவங்க பேரு நம்ம பையா படத்தில் தான் மறக்க முடியாத லெவலுக்கு இருக்குங்க. அந்த படத்தில் அவங்க அவ்வளோ சூப்பராக இவனோட மியூசிக் எல்லாமே பக்காவாக பிரமாதமாக பண்ணி அந்த படத்தை அந்த யாரோட செம்ம ஹிட்டான ஒரு படமாக மாற்றி ப்ரொடியூசராகவும் ஜெயிச்சிட்டே வராரு. அதுக்கப்புறமா 2011 வந்து ஒரு படமும் பண்ணல. 2012 நம்ம மாதவனை மறுபடியும் கூட்டு வந்து நம்ம மாதவன் நேரம் சரிஞ்சு போன டைம், அந்த டைமில் அவரையும் கூட்டு வந்து நம்ம ஆர்யா அப்கமிங் ஸ்டாராக இருந்தாலும் அவரையும் வச்சு வேட்டை அப்படின்னு ஒரு படம் எடுத்தாங்க. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இவங்க 2 பேருக்குள்ள மாறி லவ். அந்த டைம் நல்லா இருந்துச்சுங்க. அந்த லவ் கான்செப்ட், இந்த காமெடி, வில்லனிசம் எல்லாமே. இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஆக்ஷனாவோ கமர்ஷியலாவோ மறுபடியுமே ஒரு நல்ல படத்தை நம்ம லிங்குசாமி கொடுத்தாரு. இதுக்கப்புறமா 2013 தலைவன் வந்து வெறித்தனமாக உட்காந்து உழைச்சிக்கிட்டு இருந்திருக்காருங்க ஒரு விஷயத்துக்காக. எதுக்காகனா நான் அஞ்சான்னு ஒரு படத்தை எடுக்க போகிறேன், அந்த படத்தை வந்து நான் கற்றுக்கிட்ட மொத்த வித்து இறக்கி எடுக்க போகிறேன், இந்த படம் தான் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சான் அப்படின்னு ஒரு படத்தோட டீசரை வந்து நம்ம சன் டிவியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. பார்த்தோன்னே எல்லாம் மிரண்டாங்க, நானே உட்பட மிரண்டேன். என்னடா படம் தாறுமாறாக எடுத்து வச்சிருக்கேனே அப்படின்ற மாதிரி. ஸோ தாறுமாறாக இருக்க போதுன்னு சொல்லி பில்லா 2வோட வில்ல வேணுமா வா, இந்த படத்தில் இருக்காப்புல வித்யுத் ஜம்போல், துப்பாக்கியோட வில்ல வேணுமா அவரும் இவருதான்ற மாதிரி எல்லாமே கிட்டத்தட்ட கனெக்ஷன்லாம் மிக்சிங் பண்ணி சம்மந்தா அவங்கன்னு சொல்லி இந்த படத்தை ஆரவாரமாக ரிலீஸ் பண்ணலாம் சொல்லி பயங்கரமான ஹைப்பை ஏற்றி இவர் கொடுத்த இன்டர்வியூக்கு பாருங்க. இதுதான் இதில் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். ஆனால் இதை ஒரு இடத்துல கேட்கும்போது ஒத்துருக்க மாட்டார். பிகாஸ் நான் வச்சது கான்ஃபிடன்ஸ், என் படம் மேலே நான் கான்ஃபிடன்ஸ் தான் வைக்க முடியும். அதனால தான் நான் அப்படி பேசினேன். ஒவ்வொருத்தர் மேலே ஒருத்தர் கான்ஃபிடன்ஸ் வச்சு பேசலாமே, தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி படம் இப்படி ரிசல்ட் வந்த உடனே வந்து தலைவர் என்ன பண்ணியிருக்காருன்னா படத்தை உடனே போய் ட்ரிம் பண்ணணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நாள் 2 நாள் 3 நாள் வந்து படம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் கிட்ட ஓடி இருந்திருக்கும். அந்த காட்சியில் உள்ள எல்லா தேவையில்லாதெல்லாம் கட் பண்ணி, இந்த ஃபர்ஸ்ட் உள்ள அந்த இன்ட்ரோ சீனை கட் பண்ணி, சில பல சீன்ஸ் எல்லாம் இந்த பிரம்மநாதனோட காமெடி எல்லாத்தையுமே கட் பண்ணி தான் படத்தை
படத்தை ட்ரிம் வெர்ஷனாக தான் விட்டாங்க. ட்ரிம் வெர்ஷனாக விட்டு என்ன செய்ய, படத்தோட கதை நல்லா இருக்கணும்ல அப்படின்ற மாதிரி கதை நல்லா இல்லை. அந்த படத்தில் வில்லனாக நடிச்சவர் மிகப்பெரிய ஆள், இந்த கேங்ஸ் ஆஃப் வாசிப்பார், அதுக்கப்புறம் ஃபேமிலி மேன்லாம் நடிச்சவர் தான் இவர். அந்த டைமில் அந்த படத்தை பார்த்துட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அனுராக்கோட மூவியில் உள்ளவரா பயங்கரமாக நடிப்பாரான்னு சொல்லி ஒரு பக்கம் இவங்களுக்கெல்லாம் வில்ல மேலே ஹைப்பு, ஒரு பக்கம் சமந்தா வளர்ந்து வந்த டைம் அதில் சமந்தாவோட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமான சீனு. சமந்தாவே இந்த படத்தில் முழுக்க அவ்வளோதாக காட்டி வச்சிருந்திருப்பாங்க. நீங்கள் ரீ-ரிலீஸ் பண்ணியிருந்தா தெரிஞ்சிருந்திருக்கும். இந்த மாதிரி சமந்தாவுக்காகவும் நம்ம வில்லனுக்காகவும் நம்ம வித்யுத்துக்காகவும் நம்ம சூர்யாக்காகவும்ன்ற மாதிரி படத்தில் எல்லாமே இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி இசை அரக்கன் யுவன் இருக்காப்புல, இதுக்கு மேலே என்ன வேணுன்ற மாதிரி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணால் படத்தில் பழைய பாசா கதை எடுத்து வச்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாசா கதையை பட்டிட்டிகரிங் பண்ணி துரோகம் பண்ணி முதுகுல குத்திட்டாண்டான்னு படம் எடுத்து வச்சிருக்காங்க. இந்த படம் அந்நேரம் செம்மையாக ஊற்றிக்கிச்சு. துரோகம் பண்ணி முதுகுல குத்துன 4 பேரை தேடி கண்டுபிடிச்சு குத்துறது ஒரு கதைன்னு சொல்லி செகண்ட் ஹாஃப் முழுக்க எடுத்து வச்சு அண்ணன் சோழியை முடிச்சிருக்காரு. இது அந்த காலத்திலையும் பார்க்க முடியல, இந்த ரீ-ரிலீஸ்லையும் பார்க்க முடியல. ஒரு வழியாக சூர்யாவை முடிச்சு விட்டாரு. இதெல்லாம் பண்ணிட்டு இந்த படத்தை ரீஎடிட் பண்ணிட்டு இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, 5 எடுக்க நான் ரெடி, நம்ம சூர்யானே கண்ணை காமிச்சா போதுன்னு இருக்காரு. சூர்யானே கண்ணை கிடையாது, கண்ணை தூக்கி நெத்திலே காமிச்சிட்டு போயிடுவாரு. பிகாஸ் இந்த படம் அவரை ஏமாத்தி சறுக்குனா அவ்வளோ பெரிய படம். இந்த படம் நல்லா வந்திருந்தாலே நம்ம சூர்யா சாருக்கு தொடர்ந்து இவ்வளோ ஃபாலோ ஆக வேண்டிய அவசியமே கிடையாதுங்க அந்த டைம்லயே. ஏன்னா அவரை தான் பெருசாக ஏமாத்திட்டாங்க இந்த படத்தில். இது போதாது இந்த படத்தை இவரே ப்ரொடியூஸ் பண்ணி வேற வாங்கி கட்டிக்கிட்டாரு. இதுக்கு இடையில தான் வந்து பார்த்தீங்கன்னா 2012 கும்கி, வழக்கேன் 18/9 நல்ல படங்கள் எல்லாத்தையுமே ப்ரொடியூஸ் பண்ணி செம்மையான ஒரு ஹிட் கொடுத்துட்டு வந்த நேரம். அதுக்கப்புறமா இவன் வேற மாதிரின்ற படத்தை இதுக்கப்புறமா ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இவன் வேற மாதிரி செம்மையா இருந்துச்சு, சரியான ஹிட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோலி சோடா ப்ரொடியூஸ் பண்ணாங்க. கோலி சோடா ஒரு நல்ல ஹிட். அதுக்கப்புறமா மஞ்சப்பை ரிலீஸ் பண்ணாங்க. மஞ்சப்பையும் அந்த டைமில் ஒரு சரியான ஹிட். அதுக்கப்புறம் சதுரங்க வேட்டை ரிலீஸ் பண்ணாங்க. சதுரங்க வேட்டையும் ப்ரொடியூஸ் பண்ணதில் சரியான ஹிட். இதில் ஒன் ஆஃப் த பார்ட்னர் வந்து பார்த்தீங்கன்னா மனோபாலாவும் இந்த படத்தை சேர்த்து ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாரு. இதெல்லாம் பண்ணி ஒரு பயங்கரமான பீக்கில் இருந்த டைமில் தான் அஞ்சான் படத்தை 2014 கிட்ட ரிலீஸ் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. பாருங்க, இத்தனை படம் ப்ரொடியூஸ் பண்ணி ஹிட், டைரக்ஷன் பண்ணி வேட்டை எல்லாமே ஹிட். இந்த டைமில் அஞ்சானை கொடுத்தா எல்லாம் நொந்து தானே போவான் அப்படின்ற மாதிரி தான் இவரும் நொந்து போயிட்டா. சரி, அஞ்சான தான் நொந்து போயிட்டீங்க. இதுக்கப்புறமா உத்தம வில்லன் படத்தை நான் ப்ரொடியூஸ் பண்ணி நான் யாருன்னு காட்டுறேன்டான்னு சொல்லி உத்தம வில்லன் படத்தை 2015 ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இந்த படத்துக்கு செம்ம ஹைப். பிகாஸ் கமலஹாசன் சாரோட ஒரு சினிமா பேஸ்ட் மூவி இந்த படம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கே வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் ஹைப்பை கலப்புச்சு. ஏன்னா அந்த போஸ்டராக இருக்கட்டும், அந்த மாஸ்காக இருக்கட்டும். அதனால இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிங்குசாமி வேறு ப்ரொடியூஸ் பண்ணாங்க. கண்டிப்பாக கம்பேக்காக இருக்கும்னு நினைக்கும் போது தான் இந்த படம் உண்மையிலே நல்ல படம் தான். ஆனால் அந்த படம் அந்த டைமில் சரியாக போகலை. பிகாஸ் படம் ரொம்ப லென்த்து. படத்தை வந்து பார்த்தீங்கன்னா லிங்குசாமி கேட்கும்போது படத்தை பார்த்து நான் டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். பிகாஸ் படம் நம்ம நல்லா இருக்கும். ஆனால் அந்த ஃப்ளாஷ்பேக் காட்சிகள் எல்லாமே தான் எனக்கு வந்து சரிப்படலை. அதை நான் அன்னைக்கே சொல்லான்னு இருந்தேன். ஆனால் கமல் சாரோட படம் அப்படின்னா அவர் தலையிடவே விட மாட்டார். அப்படின்னால அவங்களே பார்த்துக்கோங்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் நம்பி அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போனேன். ஆனால் படத்தோட ரிசல்ட் எப்படி ஆக்கி விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி லிங்குசாமி அந்த இடத்துல சொல்லியிருப்பாரு. இந்த படனால இவர் ரொம்ப மன கஷ்டமாகி நிறைய காசெல்லாம் இழந்து கடைசியில் ப்ரொடியூசரான இவர் தான் இந்த படத்துக்கு வந்து நஷ்டப்பட்டார். கமலும் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ண கிப்ரானோ யாருமே இந்த படத்தில் ஆண்ட்ரியாவோ யாருமே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகல. ப்ரொடியூசர் தான் லாஸ் ஆகிருந்திருக்காரு. மாதிரி படத்தை ட்ரிம் பண்ணி ஒரு சினிமா பேஸ்ட் மூவியாவே கிளீனாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிங்க. இப்போ ரிலீஸ் ஆனாலும் பயங்கரமாக இருக்கும். உண்மையிலே எனக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச படம். ஆனால் அந்த டைமில் இது பயங்கரமான தோல்வியை தான் சறுக்குச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகனான ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அதுவும் ஃப்ளாப். அதுக்கப்புறம் 2016 ரஜினி முருகன் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. நம்ம சிவகார்த்திகேயன் தான் வந்து இவரை காப்பாற்றணுன்ற மாதிரி ரஜினி முருகன் அந்த டைமில் கொஞ்சம் நல்லா கிட்ட கொடுத்து ப்ராஃபிட்டை கொடுத்து இவர் கொஞ்சமாவது காசு பார்த்து கொடுத்துச்சு. 2014 அஞ்சானுக்கு அப்புறமா இவர் 4 வருஷம் முதல் படமே பண்ணல. அதுக்கப்புறம் 2018 சண்டைக்கோழி படத்தோட பார்ட் 2 எடுக்க போறேன்னு சொல்லி எல்லாருமே அந்த டைம்லலாம் அந்த சாமி 2, காஞ்சனா 2 நிறைய 2 தூக்கிட்டு வந்தாங்க. சம்மந்தமில்லாத 2, இந்த பசங்க 2லாம் ஒரு படத்தை தூக்கிட்டு வந்தாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திருட்டு பைலட் 2, அந்த 2, இந்த 2, அது என்னது ஒரு பாம்பு வச்சு எடுத்துருப்பாங்க, நீயா 2, இப்படி படத்தெல்லாம் எடுத்து சாவடிச்ச காலம் அது. அந்த டைம் நானும் 2 எடுக்கிறேன்டான்னு சொல்லி அவரோட மாஸ்டர் பீஸான சண்டைக்கோழி படத்துக்கு தேவையில்லாத 2 எடுத்து வந்து தேவையில்லாமல் புடுங்கின ஆணியா புடுங்கின படம் தாங்க இது. சண்டைக்கோழி 2 வந்து பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷை கேஸ் பண்ணியிருந்தாங்க. கீர்த்தி சுரேஷோட காமெடி எல்லாமே சத்தியமாக பார்க்க முடியாது. அவங்க இமிட்டேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காண்டாகும். அந்த ரேஞ்சில் அவங்களோட காமெடி எல்லாம் எடுத்து வச்சிருந்திருப்பாங்க. இவனோட மியூசிக் நல்லா இருக்கும். அந்த படத்தில் ராஜ்கிரண் படுத்த உடனே படமே படுத்துருச்சுன்னு சொல்கிற மாதிரி தான் ராஜ்கிரண் தான் அந்த படத்தில் முண்டாசு சூரியன்ற மாதிரி வந்துட்டு இருப்பாப்ல. அவரே படுக்க போட்டிங்கன்ற மாதிரி அவரை படுக்க போட்டோடனே படம் படுத்துருச்சு. படத்தில் லாஜிக் ஓட்டன்றது நீ எங்கே தடி பார்த்தாலும் இருக்கும். முதல் சீன்ல இருந்தே எதுக்குடா அந்த சீன்லாம் நடக்குதுன்னே தெரியாத மாதிரி நடந்து இந்த படத்தோட கண்டினியூட்டி வேற இவங்க எடுத்திருக்காங்களா. இந்த படத்தில் கடைசியில் ஒன்றுமே தெரியலன்ற மாதிரி விஷாலுக்கும் பெரிய ஃப்ளாப் ஆகி லிங்குசாமிக்கும் ஃப்ளாப் ஆகி இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை அவ்வளோதான் லிங்குசாமியோட கெரியர் முடிஞ்சு. அஞ்சானு சண்டை கோயிட்டோ அவ்வளோதான், மூட்டை கட்டி போக வேண்டியதான்ற மாதிரி ஆக்கி விட்டானுங்க. அதுக்கப்புறம் இவர் படத்தை ப்ரொடியூஸும் பண்ணலங்க. திருப்பதி பிரதர்ஸ் அந்த ஒரு லோகோ அப்படியே நடந்து அப்படியே ஸ்க்ரீனில் ஏறி வந்து நிற்பானுங்க பாருங்க. அந்த லோகோ பார்க்கறதுக்காண்டியே மீதிலாம் படத்துக்கு போகலான்ற மாதிரி என்ன படத்தோட சீடியை வாங்கி வீட்டில் போட்டு பார்த்தாலும் அந்த திருப்பதி பிரதர்ஸாக தான் முக்கியமான படங்கள் எல்லாத்துலையும் இருக்கும். அந்த திருப்பதி பிரதர்ஸே கிட்டத்தட்ட இப்போ தள்ளாடிட்டு இருக்குன்ற மாதிரி இந்த அஞ்சான் மாதிரி சில படங்கள் அவர் எடுத்த முடிவுனால அவரோட வாழ்க்கையை சோழியை முடிச்சிருச்சுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 2019 படம் எடுக்கல, இப்போ 20 படம் எடுக்கல, 21 படம் எடுக்கல, 22 வாரியர்னு ஒரு படத்தை நான் வந்து தெலுங்குல எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சும்மா இருந்தவரை தூக்கிட்டு போய் தெலுங்குல விட்ட மாதிரி தெலுங்குல இந்த படத்தை எடுத்துருப்பாரு. நானும் சரி லிங்குசாமி படம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த புல்லட் பாட்டுலாம் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஆதியெல்லாம் வில்லனா இறக்கியிருக்காங்க. கிருத்தி செட்டி அந்த டைம் தான் வந்த நேரம். டிஎஸ்பியோட மியூசிக் அப்படி சொல்லி இந்த படத்துக்கு போகணும்னு சொல்லி போய் உட்காந்து பார்த்து செத்துட்டேன். டாக்டராக இருந்த ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வில்லை அடிச்சு தூக்கி போடுறான். நீ டாக்டர் இருந்தனால தான் கேள்வி கேட்க முடியல, இரானா போலீஸ் ஆகிட்டு வரேன்னு எந்த கேப்லையோ இங்கேருந்து மறைஞ்சிருந்து தலைவன் போலீஸ் ஆகிட்டு வரானா. இது ஒரு கதைன்னு சொல்லி இந்த படத்தை எடுத்து வச்சு அதனால் தாலி அறுத்திருந்திருப்பாரு.
தெலுங்குலையும் அடி வாங்கிட்டாரு. தமிழ்ல இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா போல. இந்த படத்தோட ஹச்டி பிரிண்டே முதல் கிடைக்கலன்ற மாதிரி பல நாள் கிடைக்கல. இந்த படத்தை 80 கோடியில் எடுத்து மொத்தமாக அந்த படம் 30 கோடியை கூட தாண்டாத மாதிரி மிகப்பெரிய லாஸை இன்னொரு ப்ரொடியூசருக்கும் சேர்த்து கொடுத்துட்டு போயிட்டாப்ல. இதனால தான் நம்ம லிங்குசாமி என்ன பண்ணியிருக்காருன்னா, இதுக்கப்புறமா இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுக்குறதா நிறைய இடத்துக்கு போய் அப்படியே எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசுறேன்ற மாதிரி இவர் எடுத்த படங்கள் ஃப்ளாப்பாக இருக்கட்டும் ஹிட்டாக இருக்கட்டும், அது வந்து ஃப்ளாப் ஆனால் முட்டு கொடுக்குறது, ஹிட் ஆனால் அது வந்து பயங்கரமாக பேசுறதுன்ற மாதிரி நிறைய பேசியிருந்திருப்பாரு. அதுக்கப்புறமா தான் அந்த அஞ்சான் படத்தை நான் வந்து ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண போறேன்னு சொல்லி ரீரிலீஸ்லையும் ஃப்ளாப் ஆகி அடி வாங்குறீங்களாடான்ற மாதிரி ரீரிலீஸ்லையும் இந்த படம் சரியான ஃப்ளாப்பு சரியான அடி. இது கூட சேர்ந்த அட்டகாசம் நல்லா ஓடிச்சு. அட்டகாசம் படம் அப்பவும் நல்லா ஓடிச்சு. இந்த ட்ரெண்டுக்கு தக்க அந்த படம் நல்லா போகுமான்னு பார்த்தா இந்த படம் இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு ஃபேன்ஸோலாம் நல்லா போட்டு செலிப்ரேஷன் பண்ணி எங்கள் ஊரெல்லாம் அட்டகாசம் படத்துக்கு ஸ்க்ரீன் டைமு ஷோ எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணி விட்டானுங்க. அஞ்சானை தூக்கிட்டானுங்க. சரி அஞ்சான் அப்படி என்னடா பண்ணி வச்சிருக்கான்னு பார்த்தா நிறைய ஹைப் ஏற்றினாரு, நிறைய இன்டர்வியூல போய் நிறைய சொன்னார். படத்தில் ஒன்றுமே இல்லைங்க. ஆமாம் அப்போ பார்த்தா கட்டு அப்படியே தான் இருக்கு. ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் ஒரு 30 நிமிஷம் போய் நான் கிருஷ்ணா ராஜுபாய் தம்பியை தேர்ன்ற பாருங்க, அதை மட்டும் கட் பண்ணி அதை இத்தினோண்டு தூக்கி இன்டர்வல் வச்சிருந்திருக்காங்க. அவ்வளோதான். அதாவது அந்த அஜித் காமெடியில் சொல்லுவாங்க பாருங்க, ஆட்டோ கண்ணாடியை திருப்பினா எப்பறம் ஆட்டோ ஓடுன்ற மாதிரி அப்படி தாங்க திருப்பி பார்த்துருந்துருக்காங்க. ஆட்டோ ஓடுறது என்ன நகர கூட இல்லைங்க. ஸோ லிங்குசாமியோட ஃப்ளாப்புக்கு முழுக்க காரணம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் தான். பிகாஸ் அவரோட கமர்ஷியல் சினிமான்றது பீக்கில் நான் சொன்னேன் பாருங்க, அந்த 2003 2008 வரைக்கும் இருந்த காலம் வரைக்கும் எல்லாம் ரசிச்சாங்க பார்த்தாங்க. அதுக்கு தக்கான ட்ரெண்டு அப்படியே மாறுதுன்ற மாதிரி அந்த ஏஆர் முருகதாஸ் இவங்கள மாதிரி ட்ரெண்டை கொஞ்சம் மாற்றி எல்லாரும் பார்க்குற மாதிரி எல்லா மாதிரியான கான்செப்ட் கதைகள் இந்த கமர்ஷியல் படம்னு சொல்லி இன்னும் இந்த சண்டை கோழிட்டும் இந்த வாரியர்லாம் எடுக்காம கொஞ்சம் வித்தியாசமான கதைகள் எல்லாம் ட்ரை பண்ணி தான் வேட்டை மாதிரி பையா மாதிரி படங்கள்லாம் இப்பயும் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இவரோட படங்கள் எல்லாம் நல்லா வந்திருக்கும். பெரிய டேரக்டர் வந்திருக்க வேண்டிய ஆள். பிகாஸ் அந்த டைமில் அப்படி பண்ணியிருக்காரு. ஆனால் இவர் கையில் அஜித் கிடச்சி யூஸ் பண்ணலன்ற மாதிரி இருந்தனால தான் இவர் கையில் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா கிடச்சி யூஸ் பண்ணல, அஜித் கிடச்சி யூஸ் பண்ணல. இவர் மேபி மாதவன் விஷால் மாதிரி சின்ன ஆக்ட்ரஸ் வச்சு நல்லாவே இவர் பண்ணியிருக்கலாம் தான் நான் நினைக்கிறேன். ஆனால் தான் வந்து அப்போ எடுத்த அந்த மசாலாவை பிடிச்சி தான் அரைப்பேன்ற மாதிரி அரைச்சனால தான் இவரோட நிலைமை இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு. பட் நம்ம காலத்தில் வாழ்ந்த கிட்ஸுக்கு தெரியும் இவரோட படங்கள் எவ்வளோ ஜாலியாக இருக்கும் அப்படின்னு. ஸோ உங்களை லிங்குசாமி பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் எந்த டேரக்டரை பற்றி பேசலாம் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணிருங்க. ஓகே, தென் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல் நல்லா வளர்ந்துட்டு இருக்கணும். ஓகே, நான் போயிட்டு வரேன். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களே. குட் பை, லவ் யூ.